ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையாக பேட்டி எடுத்துகிட்டு வரோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த கோயிலுக்கு வரும்பொழுது பல விஷயங்களை கடவுளை அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இங்கே வந்த பக்தர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அதை அவங்க வாயாலே சொல்லும் பொழுது சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்புக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மேடம், உங்கள் பேர்? ஸ்ரீராஜேஸ்வரி. இவங்க ரெண்டும் குழந்தைங்க தான். சரி, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இதுலேருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன்ல, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பாப்பா 2 பேருமே ஸ்போர்ட்ஸில் போயிருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக சாய்பாபா கிட்ட தான் ரொம்ப நாளாக அவங்க பிறந்ததுலேருந்து இங்கே தான் வரோம். எல்லாமே சாய்பாபா கிட்ட தான் இருக்கிறோம். பாப்பா ஸ்போர்ட்ஸில் அவங்கள ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணி ஸ்கூல்லேருந்தே 2 பேரும் நல்லா பண்ணுறாங்கன்ட்டு ஆரம்பித்து ஒரு நல்ல பாபா மூலிமா ஒரு நல்ல இதில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ப்ரைஸும் நிறையா வாங்குறாங்க இல்லையா? நல்ல பரிசுகளும் வாங்குறாங்க. ஒரு ஈவெண்ட்டில் பாபாவை ப்ரே பண்ணிட்டு போகிற ஈவெண்ட்டில் கோயில் வாங்கிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? இப்போ பிறந்ததுலேருந்து இவருக்கு 9 இயர்ஸ் முடியுது. 9 இயர்ஸ் இந்த அக்டோபர் வந்தால் இப்போ மாசமாக இருந்ததுலேருந்தே வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கொளத்தூர் ஜெயலட்சுமி நகரில் இருக்கிறோம். ஜெயலட்சுமி நகரில் இங்கே ஒரு 13 வருஷமாக இருக்கிறோம். நான் சாய்பாபா கோயிலுக்கு 9 வருஷமாக வரீங்க. 9 வருஷமாக வரேன். இந்த 9 வருஷம் வர்றதுனால 9 வருஷம் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த கோயிலுக்கு அது நிச்சயமாக முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக அமைவீங்க. இப்போ உங்கள் வாயிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் வந்தது வேலைக்காக ஒரு வாட்டி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வந்தீங்க, என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் சுத்த சொல்ல நாங்கள் 9 நாள் சுற்றினீங்க. அது என்ன காரணன்றது சொல்லுங்கள். முதல்ல நான் மயிலாப்பூரில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா காமிச்சு கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்காருக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பும் கிடச்சிது. எனக்கு என்னன்னா, நான் ஒரு இடத்துல சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். அதுக்கப்புறமா எனக்கு ஆசை தனியாக நான் நடத்தணும், பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு ஆசை இருந்தது. அகாடமி போட்டு நடத்தணுன்ட்டு. அதே போல் பகவான் எப்படி பண்ணாருன்னு தெரியாது, ஒரே மெராக்கிள்ஸ் தான். டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நடந்தது, எல்லாமே அமைஞ்சது. நானே பார்த்தேன், தனியாகவே நின்று. ஆனால் எனக்கு பாபா கூடயே இருந்தார். பண்ணோம், எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் கோவிடில் மாட்டினோம். ஆரம்பித்து ஒரு 6-7 மாதத்துலேயே கோவிடில் போய் மாட்டினேன். கோவிலில் மாட்டின உடனே உங்களுடைய எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். டவுன் ஆயிடுச்சு. பெரிய லாக்டவுன், எல்லாருக்கும் தெரியும் அது. லாக்டவுனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா, ஆனால் ரெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க ஓனர். அப்போ என்னடா ஆரம்பிச்சு போட்டு 6 மாசத்துல நம்ம மாட்டினோமே, அவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கா அப்படின்ட்டு. ஆனால் பாபா ஒரு வருஷம் லாக்ல இருந்தது, ஒரு 6-7 மாசம். சரி, அதுக்கப்புறம் நீங்க அப்பதான் சொன்னீங்க இந்த மாதிரி என்ன வேணும்னு நினைச்சீங்க? அந்த டைமுக்கு நீங்க என்ன வேணும்னு நினைச்சீங்க? கண்டிப்பா கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்ன நம்பி ஸ்டாஃப் இருக்கிறாங்க, பே பண்ணோம். என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணது இருந்தது, என்னால எடுக்க முடியல. அப்போ ப்ரே பண்ணேன் பாபா, என்ன நான் இப்படி மாட்டி விட்டுட்டியே, இந்த சிக்கல்ல உட்கார வச்சுட்டியேன்ட்டு. அதுக்கப்புறம் பாபா இங்க 9 வாரம் உங்களையும் கேட்டேன். நீங்களும் சொன்னீங்க, திருப்பி நீ சுத்து மாட்டி டெய்லி வர, ஆனா 9 வாரம் சுத்து அப்படின்னீங்க. 9 வாரம் பண்ண சொல்லியே எனக்கு இன்டர்வியூஸ் என்ன பழைய முதல்ல எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் முதல்ல சோப்ராஸ் சரியா ஆர்ஆர் பெரிய கம்பெனில தான் ஒர்க் பண்ணினேன். திருப்பியும் அங்கே மேனேஜர் அங்கே தான் வெளியே வந்தாங்க. திருப்பியும் நீங்கள் வந்ததுனால எனக்கு பாபா ஒரு தெளிவு கொடுத்தாரு. திருப்பியும் என்னோட பழைய கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து திருப்பியும் நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணேன். பாபா மூலிமா எனக்கு திருப்பியும் காக்னசன்ட்லேயே மேனேஜராகவே எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. பரவாயில்ல, எனக்கு சம்பளம்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு 8 வருஷம் கேப் கொடுத்து உள்ளே போகிறது. ஆனால் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு பாபா. நீ போய் ஒரு இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னால் ஃபுல் டைம் என்னால் ஸ்பிரிச்சுவலாக இங்கே வர முடியுது, செய்ய முடியுது. நான் என் குழந்தைங்களை உங்களுடைய கடன் எல்லாம் அடைச்சிட்டிங்களா? இல்லை, எனக்கு அடைச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு வருஷத்துல நான் முடிச்சிடுவேன். இந்த வருஷத்தோட முடிச்சிடுவேன் நான். அதனால அது பாபானால தான் முடியுது. ஏன்னா அங்கே போட்டது எடுக்க முடியாமல் தவிச்சிருந்த சுச்சுவேஷன், குழந்தைங்களோட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைமை. எல்லாரும் நீ விழுந்துட்டேன்னாங்க. ஆனா என்ன பாபா கை விழ வைக்காம கை தூக்கி விட்டாரு கொளத்தூர் பாபா. உனக்கு திறமை இருக்குது, நான் இருக்கிறேன், நீ யாரும் இல்லைனாலும் நான் இருக்கிறேன். ஏன்னா முயற்சிகள் தான் நம்மளுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரது கடவுள் தான். முயற்சியை நீ பண்ணியிருக்க.
அந்த முயற்சிக்கான பலனை வந்து பாபா உனக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாபா கொடுத்துருக்காரு. மூலியமா எனக்கு வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி பாபா வந்து நீ இன்டர்வியூ எல்லாருக்கும் இன்டர்வியூ தான். இப்போ என்ன ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காக்னிசன்ட்ல தான் ஒர்க் பண்றேன். நான் மேனேஜரா இருக்கிறேன் ஃபினான்ஸ்லயே. அதுலயும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரே வருஷத்துல ஒரு பிரச்சனை. ஏதோ இப்போ சொன்னீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்க. என்ன பிரச்சனை அது? அப்போ நீங்க சொன்னீங்க ஏதோ ஆபீஸ்ல அக்கவுண்ட் இதுல ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓஹோ. வந்து கிளையன்ட் ப்ராஜெக்ட்க்கு வர்க் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா சாய்பாபா அப்பதான் கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, 4 பெஞ்சில் இருக்கேன் நான், எனக்கு திருப்பியும் ஒரு வாழ்க்கையை வந்து கடவுள் தான் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு மறுபடியும் 9 நாள் வந்து சுத்தினேன். அப்போ உனக்கு அந்த 9 நாள் சுத்துறதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சு, நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சது. டைரக்டாவே எனக்கு வந்து காக்னிசன்ட்ல ஃபினான்ஸ் ஜிபிஎஸ் ஃபினான்ஸ்ன்ட்டு அது டைரக்டா நம்ம தூக்கவே முடியாது. கம்பெனி இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபினான்ஸ் ஆள் தேவை. அந்த மாதிரி ஒரு பெர்மனண்டா உனக்கு வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு இதை வந்து கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? இது ஹைக்கெல்லாம் இல்லைனாலும் எனக்கு வந்து நிரந்தரமா இருக்கிற போல பண்ணிட்டாரு. பரவாயில்ல. அதனால எனக்கு நான் என்றைக்கும் பாபாக்கு கடமை பண்ணி, ஏன்னா போதும் என்றவனமே பொன் செய்யும் மருந்து. கடவுள் இதை கொடுத்துருக்காருன்னா இனி வருங்காலத்தில் இனி நீ 1 இயரில் நீயே சொன்ன இந்த லோன்லாம் நான் அடைச்சிருவேன், கடன்லாம் அடைச்சிருவேன்னு அடைச்சிட்டா நீ கொஞ்சம் மேலே வந்துடுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கடவுள் ஒரு படியாக உன்னை தூக்கி மேலே விட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பாபாவினுடைய நீ வந்து அவர்கிட்ட செலுத்துகிற ஒரு பக்தி தான் சொல்லலாம். நாள் தவறாமல் நீயும் எப்போல்லாம் ஆஃபீஸ் டைம் இருக்கோ உனக்கு அந்த டைமெல்லாம் நீ வந்து சுற்றுற. கூடுமானவரை கோயிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னா அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு என்ன வேலைகளோ அந்த பணிகளை நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லீவு நாளோ மற்ற நாள்லேயே லீவு போட்டு இல்லை ஒரு நாள் முன்ன பின்ன நடந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்காக நீ உழைக்கிற. பாபா கை கொடுத்து என்ன வச்சிருக்கிறாரு. அதனால தாயும் தந்தையுமா அவர் இருக்கும்போது நிச்சயமாக நீ பயப்படவே வேண்டாம். இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது அவர் தான். நீ உன்னை ஒரு படியாக தூக்கி விட்டுட்டு வரும்போது நீ ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நாள் வருவே. உனக்கும் ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு எய்ம் இருக்குது, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு, ஒரு வீடு இது வாங்கணும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வேணும்னு. இந்த லோன் எல்லாம் அடைச்சதுக்கப்புறம் அதுக்கான இது வந்து பாதையை உனக்கு கண்டிப்பாக கடவுள் திறந்து விடுவார். ஏன்னா இங்கே வந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் அதாவது கொடுத்துட்ருக்காரு. அதனால் உண்மையான பக்தியோடு நீ கேட்கும்போது நிச்சயமாக அதை அமைச்சு கொடுப்பாரு. அன்னைக்கு நீ வந்து இவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல போகிற. அன்னைக்கும் நீ வந்து ஒரு பேட்டியை கொடுப்பேன், நான் நிச்சயமாக எடுத்து போடுவேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு வேலையிலையோ இல்லை உங்களுடைய சொந்த ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருந்து இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியுமா, எங்கே போனால் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கொளத்தூர் பாபா கோயிலுக்கு வாங்க. அங்கே வரும்பொழுது இவங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும்ன்றதுக்கு இவங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைகிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னென்ன நடந்திருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள எடுத்து உண்மை அது சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் போட்டுக்கிட்டே வரோம். நீங்களும் இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.